வாழ்த்துக்கள். வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பாலிக்கும் பிள்ளை சிற்றினமே பொன்மன் பாலிக்கும் மேலும் பூமியில் எம்மை பாலிக்கும் மாதுகண்டி என்கிற உண்மை பாலிக்குமோ இத்தேவியே. தேவாரம். கிறிஸ்துவ வழிபாடு. சங்கீதம் 91:1-4 உன்னதமானவரை நடைமுறைக்கிறவன் செல்வ வல்லவருடைய நிலையை சொல்லுவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்வேன். அவர் என்னை என்னுடைய கண்ணிற்கும் ஆளாக்கும் கொள்ளை எனக்கு கற்று வைப்பார். அவர் தமது சிறந்தால் என்னை மூடுவார். அவருடைய இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். நீங்கள் ஏற்கனவே போன பிரேயர்னு சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம கல்லூரி 112வது ஆண்டுல அடி எடுத்து வைக்குது. 112வது ஆண்டுல அடி எடுத்து வைக்குது. காலையில் சுற்று வந்துட்டு உங்களை வர சொல்லலான்னு பார்த்தோம். அது இடம் நெருக்கடினால எங்களால் கம்பெயின் பண்ண முடியல. அதனால அவங்களுக்கு தனியாக உங்களுக்கு தனியாக பண்ணலாம் அப்படின்ட்டு காலையில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். அந்த வகையில் 112வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற ராணிமேரி கல்லூரிக்கு நம்மளுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல்வராகவும் ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் ராணிமேரி கல்லூரிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்ன ஒரு கல்லூரிக்கு போய் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிறந்த நாள் கொண்டாடுற முதல் அரசு கல்லூரி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் செலுத்தாங்க. பிரைவேட் காலேஜெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காங்கிரஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு அரசு கல்லூரியில் இந்த மாதிரி பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது ராணிமேரி கல்லூரிக்கே மட்டுமே உரித்தான ஒரு பழக்கம். அதுக்கு காரணம் இங்கே படித்து இங்கே வேலை இந்திய பேராசிரியர்களாக இருக்கின்ற நமது வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாள் மாணவியர்கள் சங்கம். அந்த முன்னாள் மாணவியர் சங்கம் வழியாகவும் இந்த வருஷம் இந்த செலிப்ரேஷனை ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முன்னாள் மாணவியர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி முனிவர் ஈஸ்வர் ரமேஷ் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் பொருளாதார முனைவர் கல்பனா ஜாகிரபி டிபார்ட்மெண்ட்டு. இவங்கெல்லாம் இங்கேயே படித்து இங்கேயே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறவங்க. அந்த மாதிரி 67 பேர் இந்த கல்லூரியில் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கேயே படித்து இங்கேயே இதுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. அவங்களுமே முன்னெடுக்கிற இந்த முன்னாள் மாணவியர் சங்கம் முன்னெடுக்கின்ற இந்த நிகழ்வுகள் இந்த வருஷம் இந்த பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறது. அந்த வகையில் 1916 ஸ்பெஷல். அது எந்த வகையில் குயின் மேரிஸ் காலேஜ் ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இப்போ நாங்கள் ஓரியன்டேஷன் வைப்போம். அதில் ஒரு வீடியோ டூர் ஒன்று காட்டுவோம். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. 1917ஆம் ஆண்டில் இந்த கல்லூரி ஆரம்பித்தாங்க. நீங்கள் அந்த கலை மாளிகைக்குள்ள ஃப்ரெண்ட்ஸில் அங்கே ஒரு கிராமின் ஃபேமிலி மெஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. மெஸ்னா தெரியல, சின்னதாக கோட்டை. காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வரும்போது அவங்க விமன் எஜுகேஷனுக்காக அவங்க அந்த கடையும் அந்த இடத்துலையும் காலேஜுக்காக டொனேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு 33 ஸ்டூடெண்ட்ஸோடு ஆரம்பித்த கல்லூரி இன்றைக்கு 111 ஆண்டுகளை கடந்து 112வது ஆண்டில் அடியெடுத்து
வச்சு கிட்டத்தட்ட 6000 மாணவியருக்கு கல்வியை கொடுக்கின்ற ஒரு ஆய்வின் போல ராணியர் கல்லூரி விளங்குகின்றது. நானும் நிறைய காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எந்த கல்லூரியும் இல்லாத ஒரு சிறப்பு, எந்த கல்லூரியும் இல்லாத அந்த ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் அப்படின்றது இந்த மாணவர்களுக்கு இடையில நான் இங்கே தான் பார்க்குறேன். காலையில் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கேட்கலாம் கட் பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. காலையில் அந்த பிறந்தநாள் இதில் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு 83 வயசு, ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் உத்ரா பிரபுன்னு அவங்களும் இங்கேயே படித்து இங்கேயே ஒர்க் பண்ணவங்க. 83 வயசு அவங்க எங்கள் டாக்டர் ஜான்சி ராணி டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அவங்களும் இங்கே முன்னாள் ஸ்டூடெண்ட்டு தான். அந்த முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கிய உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இங்கேயே படித்து இங்கேயே ரிட்டையர் ஆனதுன்னு சொல்லி சிலர் கஸ்தூரி மேடம் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இன்னைக்கு நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அது இன்னொருத்தவங்க வந்தாங்க 96 படிப்பாங்க. அவங்க தேசியாலயத்தில் படித்தவங்க. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த நிகழ்வில் நம்மளோட கலந்துக்கணும்னு ரொம்ப ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெரி மச் அட்டாச்டு டு குயின் மேரிஸ் காலேஜ். அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்னால நாங்கள் நிறைய காரியங்கள் இந்த காலேஜில் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆசையாக உட்காந்து எழுந்திருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸு மூளைக்கு மூளை உட்காந்து எழுந்திருக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் இவங்கள மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை டொனேட் பண்ணது தான். நிறைய விஷயங்கள் இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் ஒரு பெரிய மீட் ஒன்று நடத்தணும். நாங்கள் மேத்ஸ் அக்ரெடிட்டேஷனுக்காக அதில் கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மெகா மீட் நடந்ததுக்குள்ள குயின் மேரிஸ் காலேஜில் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ராணியர் கல்லூரியில் நிறைய பேர் படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. எத்தனையோ முதல்களுக்கு சொந்தமானது ராணியர் கல்லூரி. முதல் டாக்டர், முதல் கேப்டன் ஆர்மி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆர்மியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் முதல் டாக்டர், முதல் இன்ஜினியர், முதல் ஆடிட்டர், இந்த மாதிரி நிறைய முதல் பெண் சாதனையாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராணியர் கல்லூரிக்கே இதுக்கான ஒரு தனி பெருமை. அதை இங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் அசோசியேஷனுக்கு ஒரு ரூம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய பேனர் வச்சுருக்கோம். நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அதில் யாரெல்லாம் இந்த மாதிரி உட்காந்து இங்கே படிச்சுட்டு போனாங்க தான் இன்றைக்கி பெரிய லெவலில் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க குயின் மேரிஸ் காலேஜில். அப்படி ஒரு பெருமையும் பாரம்பரியமும் உள்ள கல்லூரியில் தான் இடம் கிடைச்சி இங்கே படிக்க வந்திருக்கேன். ஒரு முதல்வரை நான் நிறைய இடங்களுக்கு போவேன், மீட்டிங்க்கெல்லாம் போவேன். எங்கே போனாலும் அங்கே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டியில் மேடம் நான் குயின் மேரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ரொம்ப என்ன சொல்கிறது நதியாக என்கிட்ட பேசிட்டு போவாங்க. அது குயின் மேரிஸ் காலேஜுக்கே உள்ள ஒரு சிக்னேச்சர், ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காலப்போக்கில் இதனோட பாரம்பரியமும் இதனோட ஹெரிட்டேஜும் இதனோட லெகசியும் காலப்போக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற விதம் ரொம்ப மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதனுடைய பெருமையும் அதனுடைய பாரம்பரியமும் நீங்கள் சரியாக அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முதல்வராக நான் சொல்வேன் அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். எப்படிப்பட்ட டு விச் பிளேஸ் யூ ஆர் பிலாங்கிங் டு அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்து போடுறீங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வெளியில் வர்றதுக்கும் குயின் மேரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு சிறப்பான முன்னாள் மாணவியாக வர்றதுனாலும் காலேஜுக்கு ஒரு கெட்ட பேரையோ இதில் வின் பண்ணுறதுக்கோ அல்லது அதர்வே அதாட்டி வர்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு அரசு, ஒரு பவர்ஃபுல் அரசு எதிர்த்து இதை ஜெயிச்சு இந்த கல்லூரியை நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களை மாதிரி இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும்
இங்கே பணிபுரிகின்ற பேராசிரியர் பெருமக்களும் தான். அந்த பீரியடில் நான் கிடையாது. 2011 நடந்தது. இது எல்லாம் நீங்கள் கேள்வியெல்லாம் பட்டிருக்கீங்க. காலங்களில் உங்களை மாதிரி ஒரு யங் ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் பெண் கல்வியில் ஒரு மகத்தான சாதனையை படிக்கின்ற நான்கியல் கல்லூரியில் இன்னைக்கு நான் முதல்வராக இருக்கிறதுக்கும் பேராசிரியர்களாக பணியாற்றுகின்ற அனைத்து பெருமக்களுக்கும் நீண்ட மாணவர்களாக இருக்கிறதுக்கும் இந்த நேரத்தில் நம்ம மிக 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 நன்றியும் பெருமையும் கொள்ள வேண்டிய தருணம் இது. இந்த மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களோட முன்னேற்றமும் இதில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பிறந்த நாள் சார்பாக பிறந்த நாள் தினத்தில் எங்கள் ஆசிரியர்கள் சார்பாக எங்கள் முன்னாடி நான் வைக்கிற கோரிக்கை அதுதான். சரியா? பண்ணுவீங்களா? செய்வீங்களா? கேட்கவே இல்லையோ? அதுதான். மீண்டும் ஒரு முறை பல பல ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்து 1000 ஆண்டுகள் கடந்து எத்தனை சவால்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நிலைத்து நின்று ராணுவ கல்லூரி பெண் கல்விக்கு தோல் கொடுக்கும் என்பது சிறிதும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம். எந்த கல்லூரியிலையும் யூனிவர்சிட்டிக்கு ஒரு செக்யூரிட்டி அட்டாச்மெண்ட் வரவே கிடையாது. இந்த காலேஜுக்கு நீங்கள் வர உட்காந்துக்கு கூப்பிடுறீங்க. ஏன் இங்கே உட்காந்தா என்ன? இங்கே வந்து சுத்தமாக தானே இருக்கு. இந்த மண்ணில் நீ உட்காரதுக்கு பெருமைப்படுது. பாட்டு ஒன்று பாடிடுவோமா? இன்னும் பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? நீ சொல்லி சிச்சுவேஷன் சாங் சொல்லி. நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆச்சு. சிச்சுவேஷன் சாங் நீ சொல்லி பார்ப்போம். சொல்லிச்சுன்னா சொல்ல யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். அவங்க தான் எனக்கு சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. எந்த சாய்பா சிச்சுவேஷன் சாங் சொல்லி பார்ப்போம். சொல்ல மாட்டியா? பேசுறதே வர மாட்டேன். சின்ன பாட்டு தானே கேட்கலாம். அது கூட சொல்ல மாட்டியா? சொல்லு. ராஜலட்சுமி நாராயணன் ராஜராஜன் ராஜலட்சுமி ராஜவேந்தர் நல்லராஜன். That is 2 months correct. I'm returning to this college of 43 years. 43 years. 43 years? 43 years. It was line, I think when I was a student, they got the buses inside the campus and we were very angry at the time. ரொம்ப கோவம் இருக்கலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். he was very naughty at that time. அந்த காரில் பக்கம் போகுதுன்னா ஒரே கூட்டல் சத்தம் அமக்கல் பண்ணுவோம். அதனால அவர் பயந்துட்டு என்ன பண்ணாரு, பஸ் எல்லாம் வெளியே போட்டோம் அப்படின்னு விட்டாரு. ஸோ that was how it started. I'm very happy to be back here. I came searching for my friends. Unfortunately, I'm not able to see my friends. Just want to say one thing. Who is the best heroine? Best heroine. Heroine. The best heroine is the person you see in the mirror. Kadadiga parking in the அதே போல வாழ்க்கையில் ஒவ்வொரு சேலஞ்சஸ் வரும்போதும் என்னென்னமோ பண்ணிட்டோம், இந்த பண்ண மாட்டோமா நினைச்சிட்டே பண்ணுங்க. சக்ஸஸ் maybe after 40 years we come back to the same place, maybe much more successful than me. I'm running my own school. ஒரு ஸ்கூல் இருக்குது. after higher secondary plus என்னை விட சிறப்பாக வரணும். That's my wish. God bless you. Thank you. Because after 40 years, I completed in addition to friend post பண்ணாங்க. அவங்க பேஜ் இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாங்க. அது பார்த்தோன்னே அந்த மலரை ஐசிக்கல் காலேஜ் இங்கே வந்தது எல்லாமே ரொம்ப பசுமையாக இன்னும் நினைவில் இருக்குது. அப்புறம் நான் சொல்லி என்ஸும் அவங்களும் இங்கே வந்துட்டாங்க. அவங்க பிஎஸ்சி மார்க்ஸ் இங்கே தான் பண்ணாங்க. ஸோ நான் அவங்க ஃபாலோ பண்ணேன். அப்போலாம்
கண்டிப்பாக போகலாம். இட்ஸ் டைம் நமக்கு ஒரு கெட் டுகெதர் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம வாங்கலாம் இருக்காங்க. அப்போது பேனா வாங்கலாம் இருந்தாங்க. ஒரு பிகாம் செப்பன் பண்ணுவான்னு நினைக்கிறாங்க மேடம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவங்க இருந்தாங்க. ஸோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களான்ற ஒரு ஆவலில் தான் நான் இங்கே போய் வந்தேன். இட்ஸ் நைஸ் டு பி ஹியர். ரொம்ப 40 இயர்ஸ் கழிச்சு பார்க்கறதுங்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கு. என்ஜாய் பண்ண நல்லா லைஃப் ரோல்டாகவும் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க. பெஸ்ட்டு நான் 1982 மேத்தமெட்டிக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கியூ இவரோட தான் லாஸ்ட் பேட்ச். ஸோ இப்போ இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். அப்போவே குயின் மேரிஸ் மேத்ஸுக்கு தி பெஸ்ட் காலேஜ்னு கேள்விப்பட்டு எனக்கு சிலமேட்டிக்ஸும் கிடைச்சிது, இன்னும் ஒன்று பிரசிடென்சி அந்த மாதிரி எல்லாத்தையும் கிடைச்சிது. அதனால எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் பெஸ்ட்னு சொல்கிறாங்க, அதனால இங்கேயே சேர்ந்து படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல எனக்கு கொஞ்சம் எக்காலஜியில் கொஞ்சம் வேறு மாதிரி சின்ன காலேஜ் தான், அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஏரியா இங்கே இது எப்படி இருக்கும் தெரியலையே, வாஸ்ட் ஏரியா. இப்போ பில்டிங் நிறைய வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் காடாக இருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் எப்படி போகுதுன்னு இருந்தது. ஆனால் வந்துட்டு வேறு விஷயம். ஆனாலும் இருக்கிறதே மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிபார்ட்மெண்ட் அந்த காலத்தில். ஸோ நான் மட்டும்தான் என்ஜாய் பண்ணேன். அப்படியே அந்த ஆடிட்டோரியம் எந்த விஐபி வந்தாலும் அந்த ஆடிட்டோரியம் ஒரு ஆடிட்டோரியம் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே ஃபுல்லாக எல்லாருக்கும் போயிடுவாங்க, நாங்கள் மட்டும் போகவே மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதெல்லாம் ஏற்றமாக இருந்தது. கோர்ஸ் படிக்கிறோம், நல்ல டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறோம், அதெல்லாம் தெரிஞ்சதான். ஆனால் இது ரொம்பவே வருத்தமாக இருந்தது. அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது நினைச்சேன், இது ஒரு திறமை கிடைச்சா இது கழிச்சு வேற ஏதாவது ஜாலியாக ஸ்ட்ரிக்டாக சேர்த்து படிக்கிறோம் அந்த மாதிரிலாம் நினைக்காத வர்ற அளவுக்கு இந்த காலேஜோட லைஃப் அவ்வளோ இதாக இருந்தது. அந்த லைஃப் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. காலேஜுக்கு போகும்போது அப்போ எம்எஸ்சி இல்லைன்னு நினைக்கிறேன், எம்எஸ்சி ரிசல்ட் எல்லாம் கிடைச்சிது. பட் அப்போ அதையும் நான் பண்ணுறேன், ஏன்னா அதுக்குள்ள வேலை கிடைச்சிது. அப்போல்லாம் எங்கள் டிகிரி முடிச்சு வேலை எம்ப்ளாய்மெண்ட் தானே இப்போ ப்ராப்ளம். அதனால டிகிரியும் ஃபோட்டோ பண்ணிட்டு டெலிஃபோன்ஸ் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பேங்க் வேலை கிடைச்சிது. இருந்தாலும் திருப்பி வேலைக்கு ஒரு லைஃப் வர மாட்டோமா அப்படின்னு இது வரைக்கும் இருக்காங்க காலேஜ். So yeah, happy to be here. Thank you. நாங்கள் வீட்டில் வச்சோம். இப்போ கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கடைசிக்கு அவங்க வெளியே அனுப்புறது உங்களுக்கு பெரிய பாடம் பேசு போகவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் நான் எந்த காலேஜ்லையும் பார்க்கல. அது உங்களுக்கும் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. இந்த வருஷம் சீக்கிரமாக இதை பிளான் பண்ணுவோம். சொல்லுவோம். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு 29 இயர்ஸ் ஆச்சு இந்த காலேஜில் படிச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரி எங்கள் அப்பா செலக்ட் பண்ணி எடுத்தாரு. ஏன்னா எங்கள் சிட்டி பஸ் உள்ளே வருது, அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ். அப்பயே ரொம்ப இந்த வெளியே ஹெச்ஓடி கிட்ட சைன் வாங்கி தான் வெளியே நாங்கள் எல்பரையும் கலெக்ட் பண்ண போவோம். அப்பயே ஹெச்ஓடி கிட்ட சைன் வாங்கி தான் வரணும். நாங்கள் அப்போ 2 பேர் வாட்ச்மேன் இருப்பாங்க. ஹெச்ஓடி சைன் இருந்தாலும் எல்பரை வீட்டுக்கே வெளியே விடுறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் நல்லா பேர் வாங்கி கொடுக்கணும் காலேஜுக்கு. அதை நான் எதிர்பார்க்குறேன். தப்பா அடிக்காதீங்க இப்படி சொல்கிறேன்ட்டு. ஏன்னா இந்த ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ் தான் இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? உங்களால் கண்டிப்பாக ரொம்ப இதாக இருக்குது. யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எழுதினாலும் நான் எஸ்பிஐயில் வேலை பார்க்குறேன், எனக்கு சொல்லலாம். சரிங்களா?
இந்த கல்லூரிக்கும் எனக்கு உள்ள தொடர்பு 40 வருஷம். 1986 இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணேன். என்னோட யூஜி பிஜி ரெண்டுமே எல்லாம் முடித்தேன். மேடம் சொன்ன மாதிரி தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்ஜினியர்லாம் நாங்கள் மட்டும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் பண்ணுது. நம்ம தான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். இல்லை சினிமா பார்த்தா காலேஜ் எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம காலேஜ் கேம்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசையோடு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைவேட் காலேஜ் சேர்ந்துருப்பாங்க. அப்புறம் நமக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். அவங்க வந்து அந்த காலேஜ் பற்றி சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்தப்போ மேம் சொன்ன இந்தியா பேர் என்னாச்சுன்னா கேம்பஸ் வாஸ்ட் கேம்பஸ்ஸு கொஞ்சம் நிறைய மரத்துக்காக இருக்குது. அப்போ எங்களுக்கு கனவு ஒன்றே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். அவங்களாம் செலா மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது என்ஜினிசி எத்ராஜ் வந்து நாங்கள் சொல்லுவோம் குயின் மேரேஜ் அப்படின்னு. எங்கள் காலேஜ் பேர் யார் இருக்காங்க? ராணி இருக்காங்க. இந்த பெருமையோடு இருக்கும். பேக் பண்ணாங்க. அப்போ வந்து நான் காலேஜ் சேர்க்கறது அழகாக முடிச்சு போகணும், செட்டில் ஆகணும். ஒரு சின்ன சின்ன கனவு இருந்தது கேம்பஸை பார்க்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க பார்க்க. அவங்க இப்படி நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கும் அவங்க சொல்லிக்கும் போது நமக்கு ஒரு கனவு நம்ம காலேஜ் மாறுமா. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம் முதல்வருக்கு மிகப்பெரிய கைது. நல்லா கட்டணும். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரியை நான் வந்து 40 இயர்ஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப். 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ஏன்னா பிகாஸ் 14 பாப்புலேஷன் அரசு கல்லூரி அவங்கவுங்களால என்ன முடிஞ்சதோ அதை பண்ணாங்க. பட் இந்த பிரின்சிபல் அவுட் ஆஃப் தி வே அவங்களுடைய டைம் எல்லாம் கல்லூரிக்காகவே செலவழிச்சு அவங்க டைம் உங்களுடைய ஒழுங்கு டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரு விஷயத்தையும் அக்கறை கொண்டு ஜெராக்ஸா பிரிண்ட் அவுட்டா எங்கேயும் வெளியில் போயிடக்கூடாதுன்னு எல்லாமே கொண்டு வந்து இந்த ரோடு பார்த்துருப்பீங்க, கேம்பஸ் ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் சொல்லலாம் ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். ஒரு டிஸ்டிங்விஷ்டாக ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். 1 2 3 எக்கனாமிக்ஸ் படித்தேன். நான் படிக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ் தான் அதெல்லாம் வந்து வேலை கிடைக்காத டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒன்றும் பெருசாக வளர மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க நிறைய பேருக்கு வந்து பிகாம் படித்தாதான் பேங்க் வேலைன்னு நிறைய பேர் ஒரு கனவோடு இருக்கீங்க. இந்த பாருங்க மேத்ஸ் படித்தவங்க பேங்க்ல இருக்காங்க, அப்புறம் சோசியாலஜி படித்தவங்க, அந்த மாதிரி நிறைய எல்லா துறையிலும் எல்லாம் இருக்காங்க. எந்த துறையில நீ படிக்கிறீங்க அந்த துறையில உன்னோட கவனத்தை முழுமையாக செலுத்தி நல்ல பிள்ளையா படிச்சீங்கன்னா இந்த மாதிரி இங்கேயே பேராசிரியராக வர்றது வந்து ரொம்ப பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு இருக்கு. அந்த சிறப்புக்கு ஒரு தனி. அதுக்கப்புறமா இந்த முதல்வர் கிட்ட நாங்க என்ன வேலை பார்க்கணும்ன்றது எங்க லைஃப் டைம்ல வந்து நாங்க பெற்ற மிகப்பெரிய கவனம் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்க வேலை பார்க்கும்போது நிறைய பிரின்சிபல்ஸ் இருந்தாங்க, நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கோம். ஆனா இந்த கல்லூரியை வந்து ஒரு தனியார் கல்லூரிக்கு நிகராக நிறைய பேர் கேட்பாங்க. இது பிரைவேட் காலேஜ் தான் யாரும் பேர் வேற குயின் மேரிஸ் இருக்கா அரசு கல்லூரின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம எல்லா விதத்திலையும் சிறப்பா இருக்கோம். அதே சமயத்துல படிப்புலையும் நிறைய பசங்க நிறைய அச்சீவ் பண்ணி நிறைய இப்ப இருக்கிற பசங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவிட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி அந்த மாதிரி நிறைய இதுல இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி இந்த கல்லூரிக்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அன்புடன் இந்த முதல்வர் சார்பாகவும் இந்த ராணிமேரி கல்லூரி மேலாள் மாணவியர் தங்கள் சார்பாகவும் நான் உங்களை எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இந்த பர்த்டே சாங் வந்து ஓகே இதுதான் மேடம் சிச்சுவேஷன் சாங்னு சொன்னாங்க. நீங்க போடுங்க
வந்தாங்க. அது அப்படி கிடையாது. இந்த கல்லூரி வந்து இட் இஸ் ஆல்ரெடி டெஸ்டைன் டு கெட் ஆல் த பெனிஃபிட்ஸ். நான் வந்து ஒரு கருவியாக நான் செயல்பட்டிருக்கேன். அதனால இந்த காலேஜில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப், ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதாக நான் உணர்றேன். பல கல்லூரிகளில் வேலை பார்த்து அது இந்த கல்லூரியில் மட்டும்தான் என்னால் அதை உணர முடிஞ்சது. நீங்களும் அதை உணர்ந்து இந்த செயல்பாடுகளையும் இந்த முன்னேற்றத்தையும் காட்டணும். தேங்க்யூ ஆல் வெரி மச்.